ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18ஆம் தேதி மிக மோசமான ஒரு அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசையை நாம் தை அமாவாசை சொல்லலாம். தை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக இருக்கிறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவத்தால் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த திருப்பங்கள் மூலம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விரிசல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம். அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் இந்த வீடியோல நம்ம சொல்லலாம். அந்த பரிகாரத்தையும் கண்டிப்பா அமாவாசை நாளில் நீங்க மேற்கொள்ளலாம். அந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த மாதிரி அனைத்து கிரகங்களும் இருக்கின்றனர். அதாவது இந்த தை அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத நற்பலன்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே குணமாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு வரலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா சோம்பலாக இருப்பதாக நினைத்த நிலைமைகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக மாறலாம். மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரலாம். விடுதலை அடைந்தது போல உணரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் அடைவதால் காதல், இளமை திரும்பக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது காதல் வாழ்க்கையில வசப்பட்டு அதீத சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம். காலை நேரத்தில் எழுந்திருப்பது உங்களை நீங்களே சற்று மேம்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த தை அமாவாசைக்கு பிறகு புதிய எண்ணங்களாக, பாசிட்டிவான எண்ணங்களாக மாறலாம். அதே போல இந்த தை அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் புத்துணர்ச்சி பிறக்கலாம். விபரீத ராஜயோகம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோம்பேறித்தனம் அனைத்துமே நீங்கிடும். கடன்களை அழைத்து முடியக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடன் பிரச்சனையே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்காது. உழைப்பால் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம். தொழிலில் பார்க்கும் பொழுது உங்களுடைய கவனம் நிச்சயமா அதிகரிக்கும். புதிய பார்வை ஏற்படலாம். உழைப்புக்கான ஊதியம், அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா ஏற்படலாம். கடனை அடைப்பதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். கடனை அடைப்பதற்கான முயற்சியில நீங்க ஏதாவது வெற்றி பெறக்கூடிய சூழலை பெறுவீர்கள். இந்த மாதிரி கடனை அடைக்கக்கூடிய முயற்சி நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கலாம். புதன் பகவான் 3ஆம் இடத்திற்கு போவதால் விபரீத ராஜயோகங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படும். சொத்துகள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தோன்றலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய முதல் சேமிப்பு நிச்சயமா அதிகரிக்கும். இதனால கடனை அடைக்கலாம், சொத்துகள் வாங்கலாம், பணவரவு இதனால நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படாது. அதாவது ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவரை சந்தித்து நீங்க அதனை மேம்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது முக்கியம். பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படாது.
அப்படியே தொந்தரவு வந்தால் கூட சிறு சிறு தொந்தரவுகள், சின்ன சின்ன தொந்தரவுகளாக மட்டுமே உங்களுக்கு இருக்கலாம். ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைத்துள்ள பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்திருப்போம். அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முக்கியமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர்களுக்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த நாளை பற்றி நிச்சயமா அனைவருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். வருடத்தில் 12 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் செய்வது அவசியம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தற்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நாம சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட அமாவாசை நாளுக்கு ரொம்ப சக்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. மற்ற அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த 3 அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை செய்யலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை நாளில் நீங்க பித்ரு வழிபாடு நிச்சயமா செய்யலாங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கிரக ரீதியாக இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதனால இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு நாம செய்யும் பொழுது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய அருளும் நிச்சயமா நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது அதற்கு ஈடான பலனும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்கள் இதனால மறைந்து செல்லலாம். இந்த விஷயத்தை நம்ம வழிபாடு அப்படின்னு சொல்லலாம், பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது இதற்கு என்ன வேண்டுமானாலும் நாம பெயர் வைத்து கொள்ளலாங்க. அதே போல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல அவங்க ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை அனுபவித்து இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயமா நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதற்காக தான் இந்த முன்னோர் வழிபாடு நம்ம நிச்சயமா மேற்கொள்றோம். முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கும் ஏதாவது ஒரு வகையில கஷ்டம் வந்து சேரும் அப்படின்றதுக்காக முன்னோர்களுடைய கடனை தீர்ப்பதற்காக நாம இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக வைத்துவிட்டு முன்னோர் வழிபாடு நம்ம எப்பவுமே செய்வோங்க. ஸோ இந்த முறையிலே நம்ம செய்யும் பொழுது அந்த படையலை படைத்து விட்டு அந்த படையலுடன் முன்னோர்களுடைய பெயர்களை ஒரு பேப்பரில் எழுதி வைக்கலாம். அதாவது உங்களுடைய 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயர்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து மனதார உச்சரித்து நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கலாம். நமக்கு மட்டுமின்றி நம்மளுடைய குடும்பத்திற்கும் முன்னோர்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கலாங்க. அதே போல நம்மளுடைய பரம்பரைக்குமே இந்த மாதிரி ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்க அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் நீங்க இந்த முன்னோர் வழிபாடு செய்யும் போது முக்கியமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயர்கள் இதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பெயர் இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பெயர் தெரியாமல் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து நீங்க பெயர்களை எழுதி வைத்து வழிபாடு செய்யலாம். நிச்சயமா பெயர் தெரியாமல் இருக்காது. அனைவருக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் நிச்சயமா தெரிந்திருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த தை அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்பம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தடங்கள் எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே இதன் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கலாம். தடங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா நிச்சயமா விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இதனால கிடைக்கலாம். அதே போல முன்னோர்களுடைய அருள் கிடைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை மிகுந்த பாசிட்டிவாக செயல்படலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரத்தை மறக்காமல் இந்த தை அமாவாசை நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த தை அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம்.
அதே போல் இந்த தை அமாவாசை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.